என்ன சத்யா இந்த நடுராத்திரியில இங்க கூட்டு வந்து இருக்கிற? டேய், நமக்கு தேவைப்படுறது இங்க தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. முதல்ல அதை பாரு. டேய் சத்யா, என்னால முடியாதுடா, என்னை விட்டுடு. இங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த டைம்ல நம்ம எவ்வளவு தேடினாலும் ஒன்றும் கிடைக்காதுடா. சரி வாடா போலாம். சரி போலாம் வா. ஜெய் சாம்பவி. ஓம் சாம்பவி. மரணம் மரணம் இந்த வீட்டை துரத்திக்கிட்டு இருக்கு. உங்களை எல்லாரையும் அது துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டை சுத்தி மரணம் சுத்திக்கிட்டே இருக்கு. மரணம் தான். உங்களுக்கு தெரியாமலே இந்த வீட்ல ஒரு மோசமான பிசாசு உங்க கூடவே இருக்குது. யார் சாமி நீங்க? ஜி தந்த்ராஜி, அந்த துஷ்ட சக்தியை அழிக்கிறதையே லட்சியமா வச்சிருக்கிற தெய்வீக சக்தி. அப்ப இங்க எதுக்கே வந்திருக்காரு? உனக்கு தெரியாத விஷயங்களை சொல்றதுக்கு, உங்களை துரத்திக்கிட்டு இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆமா சாமி, நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்ல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பதிலே இல்லாத கேள்விகள் கூட இருக்கு. Damn it. அந்த क्वेश्चंस्க்கு காலமே பதில் சொல்லிரும். எல்லாத்துக்கும் காலமே பதில் சொல்லும்னு நீ நினைச்சீண்டா, இங்க நம்ம காலம் முடிஞ்சு போயிடும்பா. இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சாமி, நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. முதல்ல உங்க அறைய எங்களுக்கு காமிங்க. ருத்ரா. சொல்லுங்க குரு. புரிஞ்சு போச்சு. இந்த அறையில எந்த ஒரு விஷயமும் சரியா இல்ல. அதனாலதான் இது நரபலி கேக்குது. நரபலி கேக்குது. மரணம் இந்த வீட்ல தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறதுதான் ரொம்ப நல்லது. அப்ப இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா சாமி? இருக்கு தம்பி. அது ஒண்ணுதான். அது நரபலி. நரபலினா ஆளை சாவடிக்கிறதா சாமி? அது இல்லாம வேற வழி எதுவும் இல்லையா சாமி? வேற வழி இருக்கு. அதுக்கு சமானமான சண்டி பூஜை. நீங்களும் உங்க மூட நம்பிக்கையும். நான் தான் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன்ல. ராகு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் கேது நடுவுல வரானே.
ருத்ரா சொல்லுங்க குரு. சண்டி பூஜைக்கு ஏற்பாடுகள் பண்ணு. சரிங்க குரு. கிளம்பு. ஜெய் சாம்பவி. அப்படின்னா சாமி இதோட இந்த தீய சக்தி இங்கேருந்து வெளியில போயிருமா? அவசரப்படாத குழந்தை, நாளைக்கு காலையில தான் அத பத்தி நம்மளுக்கு தெரியும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க பயப்படாம நிஷ்டையா கடவுளை நினைச்சுக்கங்க. எல்லாரும் போய் நிம்மதியா தூங்குங்க. எந்த நொடியிலையாவது அந்த துஷ்ட சக்தி வந்து உங்களை ஏதாவது பண்ணலாம். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணா, இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட படுத்துக்கவா? சி வாய் மூடு. ஏன் கூட படுக்க போறியா? பைத்தியமாடா உனக்கு? இதெல்லாம் ட்ராஷ். சூரியன் ஒதுக்கட்டும்னு சொன்னார்ல, பார்ப்போம், காட்டுவோம். என்னாச்சு?